ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே நாம் எப்படியோ வாசிக்கிறோம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். உன்னோடே கூட இருக்கிறார். யார்? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், வாக்கு பண்ணின தேவன், வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ள தேவன், வாக்கு தத்தத்திற்காக நமக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்கு கிரியைகளை செய்கிற தேவன். இந்த மாதத்துல நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உன்னோட கூட இருந்து உன்னோட கூட இருக்கிற எல்லா ஜனங்களையும் காணும்படிக்கு அவர் கிரியை செய்ய போகிறேன், செயல்களை செய்ய போகிறேன், மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாகவே அவர் கூட இருந்து, யோசுவாவோடு கூட இருந்து எப்படி எதிரிகளை ஜெயமெடுக்க செய்தாரோ, எரிகோவை தகர்த்து தடைகளை மாற்றினாரோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கான காரியங்களை எல்லாவற்றையும் அதனதின் நேரத்திலே அழகாய் செய்து முடித்தாரோ, எப்பேற்பட்டதான அற்புத அடையாளங்களை யோசுவாவோடு கூட இருந்து செய்தாரோ, அதே போல நம்மோடும் கூட இருந்து செய்கிற ஒரு உன்னத மாதமாய் ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுகிறார், உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய கண்களும் என்னுடைய செய்கைகளை காணும் என்று சொல்லி. இப்ப நமக்கு கர்த்தர் இந்த மாதத்துல எல்லாரும் பார்க்கத்தக்கதான செய்கைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். செயல்களை செய்ய போகிறார். அவர் வேலை செய்ய போகிறார். நமக்காக எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் யுத்தத்தை செய்தாரோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாராவை மதுரமாக்கினாரோ, எரிகோவை தகர்த்தாரோ, செங்கடலை பிளந்தாரோ, அதே போல நமக்கான காரியங்களை இந்த மாதத்துல செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சொந்து போக வேணாம். இந்த மாசம் ஒரு பெரிய ஜெயத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். ஆச்சரியங்களை சுதந்திரிக்க போகிறோம். அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். வாக்கு பண்ணின காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்துல நாம கட்டாயமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் இந்த மாதத்துல அப்படி செய்ய போகிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, யோசுவாவோடு கூட இருந்தவர் எங்களோடு இருக்கிறீங்களே, ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணினதை எங்களுக்கு செய்யுங்கப்பா. தரேன்னு சொன்னீங்களே தாங்க ஆண்டவரே, கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே கூட்டிட்டு போங்கப்பா. அற்புதங்களை நடப்பிப்பேன்னு சொன்னீங்களே நடப்பீங்க ஆண்டவரே. சுகமாக்குவேன்னு சொன்னீங்களே சுகமாக்குங்க ஆண்டவரே. நல்ல உயர்வை தருவேன்னு சொன்னீங்களே தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய செய்கைகளை இந்த மாதத்துல காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. யோசுவாவோடு கூட இருந்தீரே, இன்றைக்கு நீர் எங்களோடும் கூட இருந்து யோசுவாவோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியங்களை காண செய்தவர். எங்களோடும் கூட இருந்து ஆச்சரியங்களை காண செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய திருக்கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறத பார்க்கட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு அற்புதத்தின் மாதமாய், ஆச்சரியத்தின் மாதமாய், ஒரு பெரிய ஜெயத்தை சுதந்திரிக்கிற மாதமாய், நன்மைகளை பெற்றுக்கொள்கிற மாதமாய் இந்த மாதத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் செய்யும். இப்படி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா, பொறுப்பெடுத்துக்கங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த மாதத்தில் ஆச்சரியங்களை காண செய்வார். God bless you. God bless you.